கைலாசமலையின் தெய்வீக இல்லத்தில் பார்வதி தேவி தனது தனியுரிமைக்காக ஒரு பாதுகாவலரை உருவாக்க முடிவு செய்தார். மஞ்சள் மற்றும் தெய்வீக சக்திகளை பயன்படுத்தி அவர் ஒரு பையனை உருவாக்கினார். அவனுக்கு விநாயகர் என்று பெயரிட்டு அவள் குளிக்கும் போது தனது அறைகளை காக்குமாறு அறிவுறுத்தினாள். கீழ்ப்படிதலும் விசுவாசமும் கொண்ட விநாயகர் நுழைவாயிலில் நின்று தனது கடமையை நிறைவேற்றினார். இந்த புதிய படைப்பை அறியாமல் சிவபெருமான் அறைகளுக்கு வந்தார். விநாயகர் தன் தாயின் கட்டளையை முறையாக பின்பற்றி சிவனை உள்ளே நுழைய விடாமல் தடுத்தார். வாக்குவாதம் ஏற்பட்டு கடும் சண்டை மூண்டது. போரின் சூட்டில் சிவன் விநாயகரின் தலையை துண்டித்தார். பார்வதி நடந்ததை கண்டுபிடித்ததும் அவள் நிலைகுலைந்து போனாள். அவளை ஆறுதல் படுத்த சிவன் விநாயகரை மீண்டும் உயிர்ப்பிப்பதாக உறுதியளித்தார். தாங்கள் சந்தித்த முதல் உயிரின் தலையை கொண்டு வருமாறு அவர் தனது சீடர்களுக்கு அறிவுறுத்தினார். சிவன் யானையின் தலையை விநாயகரின் உடலில் வைத்து அவருக்கு உயிர் கொடுத்தார். அன்று முதல் விநாயகர் தடைகளை நீக்குபவர் என்றும் அனைவராலும் வணங்கப்படும் ஆரம்பக் கடவுள் என்றும் அறியப்பட்டார்.